பாலகர்களே, ஒரு முக்கியமான வேலைக்காக நான் அருகில் உள்ள கிராமத்திற்கு செல்கிறேன். நீங்கள் போஜனம் செய்துவிட்டு உறங்குங்கள். நான் திரும்பி வர நேரமாகும். நந்து, போஜனத்திற்கு பிறகு இவர்களை எங்கும் செல்ல விடாதே. நன்றாக கவனித்துக் கொள். நிச்சயம் குருதேவா. பாலகர்களே, சீக்கிரம் போஜனத்தை முடித்துவிட்டு உறங்குங்கள். ஏனென்றால் தொலைவில் அதோ ஒரு மலை தெரிகிறது அல்லவா? அதன் பெயர் என்ன தெரியுமா? பசிமலை. அது மிக பயங்கரமானது. ஆமாம், எவர் அந்த மலைக்கு சென்றாலும் அந்த மலை அவர்களை தின்று விடுமாம். சென்றவர்கள் திரும்பி வருவதே இல்லையாம். அது அப்படி ஒரு பயங்கரமான மலையாம். நீங்கள் கூறுவதில் எந்த உண்மையும் இருப்பதாக தெரியவில்லை. அத்துடன் இந்த மலை அனைவரையும் பயமுறுத்துகிறது. மற்றவர்கள் பயம் கொள்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் நம்முடைய மகாபலசாலி பீமன் வெகுவாக பயப்படுகிறான். சரி சரி, அனைவரும் சிரிப்பதை நிறுத்திவிட்டு உறங்கச் செல்லுங்கள். சரி, வாருங்கள். இந்த பசிமலையில் யார் சிரிக்கிறார்கள்? வாருங்கள், சென்று பார்க்கலாம். எவரோ நம்மை பயமுறுத்த இவ்வாறு செய்கிறார்கள். விடிய போகிறது. சூரியன் உதிக்கட்டும், பிறகு வெளிச்சத்தில் செல்லலாம். நாங்கள் உங்களைப் போல கோழைகள் அல்ல. சூரியன் உதயமாகும் வரை காத்திருப்பதற்கு. நான் அஸ்தினாபுரத்தின் இளவரசன். வாருங்கள், நாம் செல்லலாம். செல்லாதீர்கள். அது பசிமலையின் சிப்பாய்களின் சிரிப்புதான். அது யாரும் அங்கு செல்லாதீர்கள். சொன்னால் கேளுங்கள். நந்து அண்ணா, இந்த பசிமலையின் ரகசியத்தை யாராவது வெளிக்கொண்டு வர வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் யுதிஷ்டர் அண்ணா? நீ கூறுவதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அர்ஜுனா. துரியோதனனும் மற்றவர்களும் அங்கு செல்ல கிளம்பி விட்டார்கள். நந்து அண்ணா, நீங்கள் கூறியதில் ஏதாவது உண்மை என்று இருந்தால் துரியோதனுக்கு நாம் சென்று உதவியாக வேண்டும். நண்பர்களே, மனிதர்கள் வருகிறார்கள். அதிகமான மனிதர்கள் வருகிறார்கள். வாருங்கள், அவர்களை பிடித்து மகாராஜாவுக்கு பரிசாக அளிக்கலாம். அவர்களை உண்டு அவர் மகிழ்ச்சி கொள்வார். யாரது இந்த பசிமலையில் சிரிப்பது? யார்? நான் திருதராஷ்டிரனின் புதல்வன், அஸ்தினாபுரத்தின் இளவரசன் துரியோதனன். உங்களுக்கு கட்டளை இடுகிறேன், என் முன்னே வாருங்கள். அண்ணா, இவர்கள் நம்மை என்ன செய்வார்கள்? தெரியவில்லை. மேலே சென்றால் தான் அது நமக்கும் தெரிய வரும். நந்து அண்ணா கூறியது சரிதான். இவர்கள் பசிமலையின் சிப்பாய்கள் தான். நில்லுங்கள், நின்று விடுங்கள். நீங்கள் எவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரையும் கவனிக்கிறேன். பல நாட்களுக்கு பிறகு எனக்கு சுவையான போஜனம் கிடைத்திருக்கிறது. வயிறு பொடிக்க சாப்பிடுவேன். சென்று அவனை முதலில் புடியுங்கள்.
துச்சாதனா ஓடிவிடு. நகுல சகதேவா சிப்பாய்களே, நான் இவர்களை ஆகாரமாக்கிக் கொள்கிறேன். நீ அவர்கள் இருவரையும் பார்த்துக்கொள். எனக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. தேவர்களே, நீங்கள் யார்? உங்களுக்கும் இந்த பாலகர்களுக்கும் எங்களது கோடான கோடி நன்றிகள். ஒரு முறை காரணமின்றி ஒரு சித்த சாதுவின் தவத்தை பங்கப்படுத்தி விட்டேன். என்னுடைய அகங்காரத்தால் அவர் எனக்கு சாபமளித்தார். என்னுடைய சிப்பாய்களை எவர் அழிக்கிறார்களோ அதுவரையில் நானும் எனது சிப்பாய்களும் மலையும் பாறையுமாக இருப்போம் என்ற பல வருட சாபத்திலிருந்து எங்களுக்கு முக்தி அளித்து விட்டீர்கள். பாலகர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு அனுமதி அளியுங்கள். அர்ஜுனா, இன்று நீ உன் வீரத்தால் பசிமலையில் நடந்த அநியாயத்தை போக்கியதுடன் அந்த பசிமலையையும் சாபத்திலிருந்து முக்தி அளித்து விட்டாய். நன்றி குருதேவா. சிரஞ்சீவி பவ.